ரோபோ சங்கர் பொண்ணு உருக்கம். அம்மாவோட நடனம், அப்பாவோட மறைவு பத்தி மனம் திறந்திருக்காங்க. பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரோட மறைவு திரையுலகத்தினரையும் ரசிகர்களையும் பெரும் சோகத்துல ஆழ்த்துச்சு. அவரு போன செப்டம்பர் 18ஆம் தேதி மறைஞ்சாரு. அவரு மறைஞ்சு 16வது நாள் நினைவேந்தல் நிகழ்வ அவரோட குடும்பத்தினர் ஏற்பாடு செஞ்சாங்க. அதுல ரோபோ சங்கரோட உருவப்படம் திறக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி செய்தியாளர்களை சந்திச்ச அவங்க பல விஷயங்கள பகிர்ந்துகிட்டாங்க. குறிப்பா இறுதி சடங்குல ரோபோ சங்கரோட மனைவி நடனம் ஆடினது பல பேரோட கவனத்தை ஈர்த்தது. இத பத்தி ரோபோ சங்கரோட பொண்ணு பேசும்போது, அவங்க டான்ஸ்ல தான் அவங்களோட அன்ப வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு அவரோட பொண்ணு இந்திரஜா சொன்னது நெறைய பேரோட கவனத்த ஈர்த்திருக்கு. ரோபோ சங்கர் இல்லாம முதல் முறையா ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறது கஷ்டமா இருக்கிறதா அவரோட பொண்ணு சொன்னாங்க. பத்திரிகையாளர்கள், ரசிகர்கள், காவல்துறை அனைவருக்கும் அவங்க நன்றி சொன்னாங்க. கடைசி வரைக்கும் ரோபோ சங்கருக்கு உறுதுணையா இருந்த எல்லாருக்குமே அவங்க மனசார நன்றி சொன்னாங்க. ரோபோ சங்கர் விட்டுட்டு போன கடமைகள முடிப்போம் அப்படின்னும், அவரு போன பாதையில தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னும் ரோபோ சங்கரோட பொண்ணு நம்பிக்கையோட சொன்னாங்க. ரசிகர்கள், பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து ஆதரவு குடுக்கணும் அப்படின்னும் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. ரோபோ சங்கர் எந்த இடத்துல சிரிப்பும், நகைச்சுவையும் இருக்குதோ, அந்த இடத்துல இருப்பாரு அப்படின்னு அவங்க ரொம்பவே உருக்கமா பேசுனாங்க. எந்த துணையும் இல்லாம மேடை கலைஞரா ரோபோ சங்கர் தன்னோட பயணத்த தொடங்குனாரு. 46 வயசுல இவ்வளவு பெரிய உயரத்த அடைஞ்சு ஒவ்வொரு நாளும் நெனச்சு பார்க்கிறோம். 1,00,000க்கும் மேற்பட்ட மேடைகள்ல அவரு ஏறி இருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது கொடுக்கிறப்போ இந்த தகவல் எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு ரோபோ சங்கரோட பொண்ணு பெருமையோட சொன்னாங்க. அப்பா ஷூட்டிங் போயிருக்கிறாரு, கண்டிப்பா வருவாரு அப்படின்னு ரோபோ சங்கரோட பொண்ணு நம்பிக்கையோட சொன்னாங்க. எல்லா தருணத்திலயும் அன்பா இருந்த எல்லாருக்குமே நன்றி. இனிமேலும் எங்க கூட அன்பா இருக்க வேணும் அப்படின்னு ரோபோ சங்கரோட சார்பா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவோட நடனம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. அது அவங்களோட தனிப்பட்ட உணர்வு அப்படின்னும் சொன்னாங்க. சமூக வலைதளங்கள்ல பலரும் ரோபோ சங்கர் பத்தி தவறான தகவல்கள பரப்பிட்டு வராங்க. ரோபோ சங்கர் பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது மாதிரி சில பேர் கருத்துக்கள சொல்லிட்டு வர்றது அதிர்ச்சி குடுக்குது. இப்போ மனம் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலையில நாங்க இல்ல. இத பத்தி பின்னாடி ஒரு நாள் பேசுறோம் அப்படின்னு சொல்லி ரோபோ சங்கரோட மருமகன் சொன்னாரு. அதே மாதிரி அவரோட மரணத்துக்கு காரணம் அப்படின்னு தன்னோட உடம்புல பெயிண்ட் பூசி நடிச்சது தான் அப்படின்னு நெறைய பேரு பலவிதமான காரணங்கள சொல்லிட்டு வராங்க. ஆனா காரணம் அது கிடையாது. அத பத்தி நாங்க பின்னாடி ஒரு நாள்ல கட்டாயமா சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட பொண்ணு இந்திரஜா.